என் இனிய நல் உறவின் உறவுகளை நாம் இன்று 6/6/25 இருக்கின்றோம். தூய ஆவியானவரின் வருகைக்காக காத்திருக்கும் நாம் இன்று 8ஆம் நாளில் இருக்கின்றோம். 8ஆம் நாள் நவநாளில் திரு இருதய ஆண்டவரின் இரக்கத்திற்காக காத்து இந்த மாதம் முழுவதும் திரு இருதய இரக்கத்திற்கு நம் குடும்பங்களை கொடுக்கவும் குடும்பங்களுக்காக ஜெபிக்கவும் நமது கடமை. திரு இருதயம் நமக்கு அன்பை வெளிப்படுத்தி உள்ளது. அதைத்தான் இயேசு இன்றைய தூய நற்செய்தியில் கேட்கிறார். நாம் இன்றைய வாசகம் திருத்தூதர்கள் பணி 25:13-21. அவர் ஃபெலிக்ஸை அங்கு கைதியாக விட்டு சென்ற போது இறைவனை அவர் எப்படி சந்திக்கிறார், அவர் எப்படி காப்பாற்றப்படுகிறார் என்று இன்றைய தூய நற்செய்தி வாசகம் யோவான் 21:15-19. இன்றைய நாளில் அன்னையின் பரிந்துரையால் நாம் தொடர்ந்து வாசித்து கொண்டு வருகிற சங்கீத தொடர்ச்சி 88:7-8-9. வாசிப்போம் திருப்பாடல்களை, தினம் இறைவனின் அருளை பெறுவோம். காத்திருப்பதால் ஒருபோதும் நாம் வெட்கப்பட போக மாட்டோம். அன்பு என்ற வார்த்தையே மிக 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 புனிதமான வார்த்தை, புனிதமான உறவு. நம் அன்பு எப்படி இருக்கு? பிறரை தாங்கும் அன்பா, பிறரை தாக்கும் அன்பா? இயேசுவின் அன்பில் நாம் அகமகிழ்வோம். இயேசுவின் அன்புக்கு நாம் அடிமையாவோம். இயேசுவின் அந்த கேள்விக்கு நாம் பதில் சொல்வோம். பதில் சொல்ல நமக்கு தயாராக இருக்கிறோமா? நம்மால் பதில் சொல்ல முடியுமா? இயேசு பேதுருவை கேட்பது, யோவானின் மகன் சீமோனே, நீ என்னை அன்பு செய்கிறாயா? ஆம் ஆண்டவரே. ஆனால் அவர் மறுதளித்தது இயேசுவுக்கு தெரியும். இருந்த போதிலும் நீ என்னை அன்பு செய்கிறாயா என்றார். நாம் ஒவ்வொருவரையும் இன்று ஆண்டவர் பார்த்து கேட்கும் கேள்வி, நீ என்னை அன்பு செய்கிறாயா? நாம் யாரை அன்பு செய்கிறோம்? நம்மிடம் இருக்கும் மொபைலை, நம்மிடம் இருக்கும் அந்த எல்லோ கலர் பூசிய மெட்டலை, தங்கம் என்ற பெயரில் நாம் இன்று அதுக்கு மோகமாகி அடிமையாகி கொண்டிருக்கும் மக்களே, நாம் அதற்காகத்தான் நாம் அன்பு செய்கிறோம். நல்ல துணிமணிகளை, பட்டு புடவைகளை, நல்ல நண்பர்களை, யார் நம்மை அதிகமாக புகழ்கிறார்களோ அவர்கள் நமக்கு மிகவும் பிடித்தவர்கள். யார் நம்மளை சுட்டி காட்டுகிறார்களோ அவர்களை நமக்கு பிடிக்காது. இதுதான் நம்மளுடைய அன்பு. ஆனால் இறைவன் எதிர்பார்க்கும் அன்பு இது அல்ல. இறைவன் எதிர்பார்க்கும் அன்பு, சீமோனே, உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று கேட்டார். ஆனால் அந்த அன்பு உண்டா என்ற வார்த்தைக்கு மும்முறை அவரை மறுதளித்தும், ஆனால் ஆண்டவர் அவர்கிட்ட ஒப்படைக்கிறார், என் ஆடுகளை பேணி வளர் என்று. ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியுமே என்றார். அன்புக்கு உண்டோ அடைக்கும் தாழ் என்னும் பழமொழிக்கேற்ப அன்பு உள்ள இடத்தில் எதையும் செய்ய இயலும். அன்பினால் பெரிய பாவியை கூட மனம் திருப்ப முடியும் என்பதற்கு இயேசுவே சாட்சி. இயேசு பேதுரு உரையாடல் நமக்கு உணர்த்திருக்கிறது. ஆண்டவரின் மும்முறை கேள்வியை நினைத்து பேதுரு தன் தவறை உணர்ந்து ஆண்டவருக்கு மனம் மாறியவராக பதிலளித்தார். அன்பினால் நம்மிலும் பிறரிலும் இது போன்ற மனமாற்றத்தை கொண்டு வர முடியும் என்பதை உணர்ந்து அடுத்தவரை வெறுத்து ஒதுக்குவதற்கு பதிலாக ஒதுக்குகிறவர்களை நாம் அதிகமாக அன்பு செய்வோம். நமக்கு யார் ரொம்ப பிடிக்காதோ அவங்கள அன்பு செய்வோம். அவங்க நம்மக்கிட்ட திருப்பின் போனாலும் பரவாயில்ல, அவங்கள கூப்பிட்டு நம்ம அன்பு செய்வோம். அதுதான் இறைவன் நம்மிடம் எதிர்பார்க்கும் அன்பு. நாம் தவற்றை உணர்ந்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் நம்மை மன்னிக்கிறார். இன்று எனக்கு பிடிக்காத ஒருவிடம் அன்பாய் பேசுவேனா? இந்த ஒரு நாளில் நமக்கு அன்பை பற்றி மிக அழகாக இந்த அன்பை அடுக்கிக் கொண்டே போகலாம். எத்தனை அன்புகள்! போலியான அன்பு, நிஜமான அன்பு, சாயம் பூசப்பட்ட அன்பு மற்றும் வேஷம் போட்ட அன்பு, பல அன்புகள். ஆனால் நமக்காக உயிரை கொடுத்த இறைமகன் இயேசுவின் அந்த உண்மையான அன்பை நாம் உணர்ந்தவர்களாக வாழ்வோம். அதுதான் நமக்காக பலியானாரே, நமக்காக கரங்களை விரித்து சிலுவையில் அறையப்பட்டாரே, நமக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டாரே. அவர் இன்னைக்கு நமக்காக அது பட்டியலை என்றால் இந்த அன்பு என்ற அந்த மொழியை அழிந்திருக்கலாம் என்று நான் நம்புகிறேன். அதே போல் கிளியோபாட்ரா உலக அழகி, ஈஜிப்ஷனுடைய அழகி. அப்போ அவருக்கு அவருடைய காதலன் அரிஸ்டாட்டிஸ் என்ற ஒரு மன்னன். அவர் அதில் போரில் தோல்வி அடைந்துடுறாருன்னும் போது இந்த கிளியோபாட்ரா விஷம் எடுத்துருவாங்க. ஸோ ஷீ டைடு. அவங்கக்கிட்ட அது எப்படி எடுக்குவாங்கன்னா, அது ஒரு விஷ நாகம். அதை செஸ்ட்டில் வச்சு கடிக்க வச்சு ஷி வில் டை. அப்போ அந்த மன்னனுக்கு இந்த செய்தி போகும்போது, ஆனால் இந்த அவர் தோற்றுறாருன்னு தெரியாதே இவங்க அவசரப்பட்டு எடுத்த முடிவு, இவங்க செத்துடுறாங்கன்னு நினச்சி அவரும் அந்த உடனே விஷயத்தை எடுத்துடுறாரு. ஆனால் இந்த அன்பெல்லாம் ஒரு வரலாறாக இருக்கலாம். ஆனால்
ஒரு உண்மையான அன்புக்கு ஈடிணை இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. நாம் இறைமகன் இயேசுவின் அன்புத்தான். அதனால்தான் நாம் இன்று எத்தனையோ தவறுகள், கணக்கில் அடங்காத தவறுகள் செய்து கொண்டே இருந்தும் நம்மை எப்படி அன்பு செய்தே கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை அவர் ஏற்று, நம்மை அரவணைத்து, நமக்கு தேவையானவர்களை தந்து நம்மை பாதுகாத்து வருகிறாரே, அது அவருடைய அன்புத்தானே. இதோ இந்த இரக்கத்தை, இந்த அன்பை நாம் நிரந்தரமாக நிலைத்து வைத்துக்கொள்ள இந்த மாதம் முழுவதும் திரு இருதயத்துக்கு நாம் அவருடைய அன்பை பெற நாம் குடும்பங்களை அர்ப்பணிப்போம், ஜெபிப்போம், பிறரை ஜெபிக்க வைப்போம், பிறருக்கு உதவி செய்வோம். அதுதான் உண்மையான அன்பு. மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.